எனக்கு ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன் தான். ஸோ கார்த்திகேயன் சார் தான் ப்ரொடியூசர் ஸ்டோன் பெஞ்சில், கார்த்திக் சுப்ராஜ் சார் அவங்கெல்லாம். ஸோ அதில் இளங்கோராம் சார்ன்றவர் தான் டேரக்டர் இதில். ஸோ அவர் இந்த கான்டென்ட் வந்து தமிழ் சினிமாவில் பண்ணும்போது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கான்டென்ட்டாகவும், ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த மைன்யூட் ரியாக்ஷன்ஸும் அவங்க எப்படி அதை வந்து பண்ணுறாங்க, அதை எப்படி அதை கரெக்டாக கேரி பண்ணுறாங்கன்றதை பார்க்கும்போது இன்னும் இதுவாக இருந்துச்சு, வியப்பாக இருந்துச்சு. இப்போ ஹாட்ஸ்டாரில் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணி முடிச்சிருக்கோம். அது இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடும், நடு சென்டர்னு சொல்லிட்டு. நீங்கள் சும்மா நிற்கிறது கூட கஷ்டம் தான் ஃப்ரேமில். நம்ம சும்மா நின்று வேறு ஏதாவது பண்ணுறோன்ற பேரில் நல்லா பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் நம்ம கிடத்தக்கூடாது. ஒரு லெவல் வரைக்கும் ஓப்பன் ஆடிஷன்ஸ் நிறையா போயிட்டே இருப்போம். நம்ம எங்கே போனாலுமே ஒரு ஹோப் இருக்கும், ஒரு வேலை கிடச்சிட்டா அப்படின்ற ஒரு ஹோப்னாலேயே போயிடும் எங்கள் ஆடிஷன்ஸ்னு பார்த்தாலும். ஹலோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்னேகா. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருசு மூவி. ஸோ இந்த படம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்க நம்ம ஜீவா பாலச்சந்திரன் அவர்கள் தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து பேசலாம், நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நல்லா இருக்கேன். ஸோ படம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருக்குமே பயங்கரமாக ரீச் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. நீங்கள் பார்த்தீங்களா? படம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே இது அடல்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆக்சுவலி எல்லாருமே பார்க்கலாமா? ஃபேமிலி ஆடியன்ஸை போய் பார்க்கலாமா? நான் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கூட்டு போய் பார்த்தேன். ஸோ இது அடல்ட்னா எப்படி சொல்கிறது, அந்த நியூடிட்டியோ இல்லை வயலன்ஸோ அந்த மாதிரி அடல்ட் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜென்ரல் காமெடி அடல்ட்டு தான், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர எதுவும் ஆக்வர்டாவோ கிராஸாவோ இருக்க மாதிரி இருக்காது. நம்பி போய் பார்க்கலாம். ஓகே, நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் போனேன். ஸோ அடல்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஸோ ஃபேமிலியோட போய் பார்த்தீங்க. ஸோ ஃபேமிலி என்ன சொன்னாங்க, என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு? எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நான் ஃபேமிலின்றதை தாண்டி நான் தியேட்டரில் ஜென்ரலாக பார்க்கும்போது ஆடியன்ஸ் ரியாக்ஷனாகவே லேடிஸ் நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் சரி அவங்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படின்னு நினச்சோம். கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஃபேமிலி தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தாங்க. ஓகே, ரொம்ப சூப்பராக போயிட்டு. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் சார் இல்லையா? ஸோ அவங்களோட மூவிஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஸோ சடனாக சார் வந்து இப்படி காமெடி மூவி வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ எனக்கு ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன் தான். ஸோ கார்த்திகேயன் சார் தான் ப்ரொடியூசர் ஸ்டோன் பெஞ்சில், கார்த்திக் சுப்ராஜ் சார் அவங்கெல்லாம். ஸோ அவங்க ப்ரொடக்ஷன், அவங்க படமே வந்து லைக் அதுக்குன்னு ஒரு தனி ஒரு இது இருக்குல்ல, ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன் வந்தாலே ஒரு இதாகும் அந்த மாதிரி. ஸோ அதில் இளங்கோராம் சார்ன்றவர் தான் டேரக்டர் இதில். ஸோ அவர் இந்த கான்டென்ட் வந்து தமிழ் சினிமாவில் பண்ணும்போது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கான்டென்ட்டாகவும் சூப்பராகவும் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஸ்டோன் பெஞ்ச் அதை பண்ணதுனால இன்னும் ரீச் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை பற்றி ஒரு அப்ரோச் உங்ககிட்ட வந்திருக்கும். ஸோ மூவி நேம் வந்து பெருசு அப்படின்னு சொல்லும் போது உங்களோட ரியாக்ஷன் என்ன வருது? டக்குனு மைண்டில் ஓடின விஷயம் என்ன? எனக்கு செம்ம சிரிப்பாக தான் இருக்குது. எனக்கு லைன் கேட்கும்போது சிரிப்பாக இருந்துச்சு, அவங்க டைட்டில் சொல்லும் போது செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. ஆப்டாக இருந்துச்சு கதை. ஸோ சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ இந்த கார்த்திக் சுப்ராஜ் சார் மூவி அப்படின்னோடனே எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க? எந்த அளவுக்கு இருந்தது? ஸோ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன் நான் சொன்ன மாதிரி டைட்டில் கார்டு கார்த்திக் சுப்ராஜ் சார் நாளை இயக்குனர்லேருந்து அப்படியே அவங்க ஒரு புது வேவாக வந்தாங்கல்ல. ஸோ அந்த ஸ்டோன் பெஞ்ச் டைட்டில் கார்டு ஒரு வாட்டியும் பார்க்கும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும். ஸோ நாளைக்கு நம்ம என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு இதில் பண்ணிடணும். ஸோ இன்றைக்கி அதில் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் கிரேட்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஓ நைஸ். ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கீங்க, இப்போ வந்து மூவிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அடுத்தடுத்து அப்படி போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ என்னதான் இருந்தாலும் இதோட ஸ்டார்டிங் பிளேஸ்னு ஒன்று இருக்கும். ஐ திங்க் உங்களோட நேம்லேயே பாலச்சந்திரன். ஸோ இந்த நேம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேர் ஃபஸ்ட்டு யார் வச்சா? ஸோ இந்த நேம்காக தான் அப்படியே சினிமாக்குள்ளே வந்தீங்க? அப்படி இல்லை, அப்பாவோட பேர் தான் அது. எனக்கு சினிமா வந்து ஸ்கூல்லேருந்தே எனக்கு ஆசை தான். ஸ்கூல்லேருந்தே சினிமா போகணுன்னு ஆசை. அப்புறம் வீட்டில் அப்பா ஃபீல்டில் தான் இருந்தாங்க. பட் அது என்ன, சினிமாக்காரங்க வீட்டில் இருக்கும்போது நீங்கள் போய் சினிமாவுக்கு போகணும்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கஷ்டம் என்னோட போயிட்டோம் அப்படின்ற மாதிரி தான். அதே ஆன்சர் தான் எனக்கும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் லைக் தியேட்டர் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஆடிஷன்ஸ் போக ஆரம்பித்தேன். படம் அதை ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அது கூட அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணேன், அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் சில ப்ராஜெக்ட்ஸில். ஸோ அப்படியே போக போக சரி பையன் ஏதோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது வரைக்கும் அப்படியே ஜர்னி போயிட்டு இருக்கு. எதனால் உங்களுக்கு ஒரு ஆசை சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னு? நல்ல கேள்வி. எதனாலன்றதுக்கு நிறையா ரீசன் இருக்குது. இன்னொன்று என்ன, எனக்கு எப்போவுமே ஒரு நல்ல படம் பார்த்தா தியேட்டரில் அந்த ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும்ல, அந்த டேக்அவேன்றதை தாண்டி நான் போய் ஒரு 4 பேர்த்துக்கிட்ட சொல்லும் போது ஏதோ நம்மளே எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எமோஷன்ஸ் தியேட்டர் எல்லாருமே கோ த்ரூ பண்ணுறது, எல்லாருமே சிரிக்கிறது, அழுகுறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இதுதான் ரீசன். ஸோ ஏதாவது ரோல் மாடல் இந்த மாதிரி ஆகணும், அதுக்காக தான் சினிமாக்குள்ளே இந்த மாதிரி ஆகணும்னு வந்து எனக்கு பர்டிகுலராக ரோல் மாடல்னு கிடையாது. எல்லாமே கற்றுக்கணும்னு ஆசை. எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன பண்ணுறாங்க, க்யூரியஸாக இருக்கும் எனக்கு எல்லாமே அதை பார்க்கும்போது. ஸோ
ஸோ ஐ திங்க் நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் தேட்டர் ப்ளே பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? college. ஸோ இது வந்து உங்களுக்கு சினிமாக்குள்ளே வரதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு? ஓகே, எனக்கு செம்ம கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு ஆக்சுவலி தியேட்டர் ப்ளே பண்ணும்போது. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸில் தான் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்டேஜில் வந்து பெருசாக எக்ஸ்போசர் கிடையாது. ஸ்கூலில் சும்மா டான்ஸ் ஆடுறது தான். அது அந்த 3 வாக் மட்டும் கற்றுக்கிட்டு ஸ்கூலுக்கே சீன் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ காலேஜ் போனதுக்கப்புறம் தான் இந்த கல்ச்சுரல்ஸில் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்கே ஜென்ரல் ஆடியன்ஸ் முன்னாடி லைவ் ஆடியன்ஸ் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று கொடுத்துச்சு. ஓகே. எனக்கு என்ன வரும், என்ன வராது, நான் என்ன கற்றுக்கணும், நான் எப்படி இருக்கணும், எப்படி பேசினா அது எப்படி ஒர்க் ஆகும், எந்த லெவலில் பேசணுன்றது எனக்கு தியேட்டர் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ அது நான் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ எனக்கு அந்த ஒரு சப்போர்ட்லேருந்து கேமரா முன்னாடி போகும்போது அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பிஹைண்ட் த கேமராலேருந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா எனக்கு போய் மார்க்கில் போய் நில்லுங்கன்னே ஃபஸ்ட் ஆளாக ஓடி போய் நின்றுவேணும். கரெக்டாக அந்த ஆமாம், அது எப்படி ஒர்க் ஆகுது சார், ஓகே கரெக்டாக லைட் வாங்கி நிற்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஃபோக்கஸ்ஃபுல்லாக ஓகே ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு இதில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வந்ததுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகவே இருக்கு. அதிகம் இல்லை, லைக் ஓகே கரெக்டாக தான் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குல்ல. ஸோ ஓகே. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற சினிமா அந்த கேட்டகரி டோட்டலாக மாறி இருக்கு, கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு உள்ள போனால் சினிமாவில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா? அப்படின்னு தெரிஞ்சிருந்தா எல்லாருமே கண்டிப்பாக. இல்லை உங்களோட எனக்கு எப்படி எனக்கு தான் தியேட்டர் பண்ணி கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்குன்றதை தாண்டி எனக்கு செல்ஃப் அவேராக கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே நான் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணுன்றது எனக்கு தெரிய வந்துச்சு தியேட்டர் பண்ணும்போது. நிறைய விஷயங்கள் அங்கே நிறைய தியேட்டர் ஆர்டிஸ்ட் பார்க்கும், நிறைய பிளேஸ் ஷோஸ்லாம் பார்க்கும்போது அங்கே எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க எப்படிலாம் அவங்க பாடிஸ் யூஸ் பண்ணுறாங்க, வாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து நிறைய அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எனக்கு நிறையா இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து சினிமாவுக்கு வரும்போது இங்கே கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அங்கே பண்ணுற மாதிரி இங்கே பண்ண முடியாது. இங்கே நான் ஃப்ரேமிங் இவ்வளோ தான் இருக்கும், இந்த இதுக்குள்ளே தான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் எனக்கு அந்த ஷிஃப்ட் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இருக்கேன். ஸோ நல்லா தான் இருக்குது. ஓகே. ஸோ சினிமா வந்து நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸி தான், நடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட் தான் நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசு. இப்போ நம்மளே உள்ளே போய் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இந்த ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த முடிச்சு வெளில வந்து அது எல்லாம் பீப்புள் பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் ஒரு ஹை தருதுன்னு இது பண்ணும்போது ஒரு ஹை ஒன்று தரும்ல. ஓகே இப்போ நம்ம ஒரு சீன் வரணும், 24 டிபார்ட்மெண்ட்டும் வேலை பார்க்கணும், லைக் இவங்கலாம் வேலை பார்த்தா இல்லை நடக்குதுன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு அதை பார்க்கும்போது இன்னொரு ஹை தரும். ஸோ அந்த ப்ராசஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி சின்ன வயசில் பார்க்கும்போது என்னென்ன எல்லாருமே தளபதி படம்லாம் பார்த்தா அவங்கள நம்ம பண்ணணும் பண்ணுறது இந்த போக்கிரி பொங்கல் ட்ரெஸ்லாம் வாங்கி போட்டதெல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிய ஆரம்பிக்கும் போது அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து அன்இமேஜினபுளாக இருக்குது, எப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த இதுதான். ஸோ அப்படியே படத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்காங்க. ஒவ்வொருத்தையும் தனியாக பிரித்து கூட சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வைபவ் சார் பற்றி கேட்குறேன். எப்படி இருந்தது அந்த பாண்டிங், அவங்க கூட நடிக்கும் போது எப்படிலாம் ட்ராவல் பண்ணி போனீங்க? எனக்கு வைபவ் சார் கூட எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அவர் பண்ணதை பார்க்குறது. ஏன்னா அவர் செட்டுக்கு வருவார், ஜாலி ரொம்ப செட்டில் எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப சில்லாக வருவாங்க, சில்லாக நடிப்பாங்க, சில்லாக போயிடுவாங்க. எனக்கு மட்டும் கொஞ்சம் எனக்கு என்ன மேஜர் கன்சர்னாக இருந்துச்சுன்னா இவ்வளோ எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நீ எல்லாத்தையுமே கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு 4 படத்துலையாச்சும் மினிமம் பார்த்துருவீங்க. ஸோ அதில் நம்ம ஒருத்தராக இருக்கும்போது நம்ம தனியாக எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது, இல்லை தனியாக எதுவும் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக மேட்ச் பண்ணிடணுன்றது எனக்கு ஒரு மேஜர் ஃபோக்கஸாகவும் கன்சர்னாகவும் கொடுத்த கேரக்டர் பண்ணிடணுன்ட்டு இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ இவங்கலாம் வரும்போது ரொம்ப சில்லாக வந்துட்டு சில்லாக போகிறாங்களா, அப்போ எனக்கு மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஓடிட்டு ஓகே கரெக்டாக பண்ணிடணுன்ற மாதிரி இருந்துச்சு. பண்ணிவிட்டு நான் லைவாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்தேன், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்லேயும் போய் பார்த்தேன். ஸோ அந்த எப்படி அதை த்ரூ அவுட்டாக கேரி பண்ணுறாங்க, எப்படி அந்த மீட்டர்லாம் பிடிக்கிறாங்கன்றது வந்து பார்த்து நிறையா கற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய அப்சர்வ் பண்ணேன் எல்லாத்தையும், ஏன்னா எக்கச்சக்க பேர் இருக்காங்க ஆர்டிஸ்ட், ஒருத்தர்கிட்ட இன்னும் ஒன்று அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டோட்டலாக எங்களோட ஃபேவரட்ஸ் அப்படின்னா எனக்கு பர்சனலாக தீபாக்கா. ஸோ நீங்கள் லைவாக பார்க்கும்போது இப்படி எனக்கு துருத்துரு தான் நார்மலாகவே பேசுவாங்க, நம்ம எல்லாம் நிறையா அவார்ட் ஷோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்களா எப்படி பேசினாங்க, உங்ககிட்ட பேசினாங்க? நான் பேசுனேன், ரொம்ப ஜாலியாக சில்லாக தான் பேசுவாங்க. எதுவும் என்ன சொல்கிறது அந்த உடனே லைக் அந்த இதெல்லாம் இருக்காது, அவங்க தீபாக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாகவே அவங்க எப்படி அதான் எனக்கு இவங்க சொல்கிறல எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப கேஷுவலாக வந்து நடிச்சுட்டு போனாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு பர்சனலாக நம்ம நேரில் பார்த்ததோட ஸ்க்ரீனில் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு வியந்து பார்த்தது யாராவது இருக்காங்களா? ஆக்டிங் வைஸாக சொல்கிறேன். ஆக்டிங் வைஸ் அதான் நான் சொல்கிறேன், வைபவ் சார் சொன்னது எனக்கு நேரில் பார்க்கும்போது பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியும், எப்படி பண்ணுறாங்கன்றது பார்க்குறதா இருக்கும். ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த மைன்யூட் ரியாக்ஷன்ஸும் அவங்க எப்படி அதை வந்து பண்ணுறாங்க, அதை எப்படி அதை கரெக்டாக கேரி பண்ணுறாங்கன்றதை பார்க்கும்போது இன்னும் இதுவாக இருந்துச்சு, வியப்பாக இருந்துச்சு. ஓகே. ஸோ
ஸோ படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு நம்ம போய் படம் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல இந்த படம் ஹிட் ஆகும், ஸோ மக்களுக்கு இது ரீச் ஆகும் அப்படின்னு தோணுச்சா? எனக்கு இந்த லைன் கேட்டோடனே தோணுச்சு. எனக்கு இந்த லைன் கேட்டோடனே ஹிட் ஆகும் ரீச் ஆகும்ன்றது தோன்றதை தாண்டி இப்போ ஜென்ரலாக எந்த படம் வந்தாலுமே நான் மோஸ்ட்டாக ஃப்ரைடே ஏதாவது ஒரு படத்துக்கு போயிடுவேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல படம் வந்தால் பார்த்தா நான் திருப்பி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் பார்க்க வைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஸோ இந்த லைன் கேட்டோடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி தமிழ் ஒரு படம் வரப்போகுதுன்றது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ வந்து இந்த படத்தில் இருக்கனா இல்லையான்றதெல்லாம் வந்து ஆடிஷன் அப்போ ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் கேட்டோன்னே ஓகே இந்த லைன் எப்படி இருந்தாலும் ரீச் ஆகிடும்னா பார்த்தவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்றது. சூப்பர் சூப்பர். ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு? இப்போ ஹாட்ஸ்டாரில் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணி முடிச்சிருக்கோம். அது இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடும். நடு சென்டர்னு சொல்லிட்டு அது ஒரு 13 பேர் இருக்கும். ஸோ அது நரு நாராயணன் சொல்லி அண்ணா தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடும். நைஸ் நைஸ். ஸோ சித்திரை செவ்வானம் நம்ம சமுத்திரக்கனி சார் கூட ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு டைம் பற்றி சொல்லுங்கள், எப்படி போச்சு? எனக்கு அது வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் படம். டைரெக்டாக ஓடிடியில் வந்துச்சு. அது டெக்னிக்கல் க்ரூவாகவே ரொம்ப பெரிய க்ரூ. ஸோ அங்கே சன்சிலா மாஸ்டர் தான் டைரக்டர், சாம்சிஎஸ் சார் மியூசிக், சமுத்திரக்கனி சார் இருக்காரு, மனோஜ் பிரமோன் சார் கேமரா வந்தார். ஸோ இத்தனை பேர் இருக்காங்கன்ற பிரவீன் கேஎல் சார் தான் எடிட்டர்ன்ற போது இத்தனை பேர் இருக்காங்கன்ற போது அவங்க பேர்லாம் ஸ்க்ரீனில் வந்தால் கண்டிப்பாக கை தட்டுறதுக்குன்னு இருக்கிற ஆடியன்ஸ் தான். ஸோ அவங்க கூடலாம் ஒர்க் பண்ண போகிறோன்றது எனக்கு ரொம்ப ஹானர்டாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. ஸோ அது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ அவுட்டாகவே நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே நைஸ். ஸோ அப்படியே உங்களோட பர்சனல் லைஃப்ல வந்தோம்னா இப்போது ஜீவா சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போது நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு இடத்துல. அதை தாண்டி நான் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன், வீடியோகிராஃபி பண்ணுவேன். தியேட்டர் பிளேஸ் தான் வந்து அங்கே போய் பண்ணிகிட்ருக்கேன். அதை தாண்டி ஷார்ட் ஃபிலிம்ஸ், மியூசிக் ஆல்பம்ஸ், வேறு ஏதாவது கமர்ஷியல்ஸ் அதெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாகவும் அசோசியேட் டைரக்டராகவும் போயிட்டுருக்கேன். சூப்பர் சூப்பர். ஸோ மேரேஜ், லவ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ் போயிட்டுருக்கா? இல்லை அந்த ப்ராசஸ்லாம் இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் கேட்டோடனே சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கெல்லாம் இன்னும் நிறையாவே டைம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஏன்னா இப்போ படங்களில் பார்க்குறாங்க, ஸோ உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸ்லாம் பார்க்குறோம், ஸோ நிறைய ப்ரொபோசல்ஸ் இல்லை வந்து அப்ரோச்சஸ் வந்திருக்குமே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அப்ரோச்சஸ் ஏதாவது இருக்கா, ஞாபகம் இருக்கா? ப்ரொபோசல்ஸ்ன்ற மாதிரி அந்த மாதிரி டேரெக்டாக ஆன்லைனில் எதுவும் பெருசாக வந்தது. ஆனால் சும்மா ஜென்ரலாக ஹாய் ஸ்வீட் ஆர்ட்னு நம்பிச்சுட்டு திருப்பி போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா காமெடி. ஓகே. ஸோ அடுத்து இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ பர்சனலாக உங்களுக்கு வந்து இந்த கேரக்டரில் எனக்கு பண்ணணும்னு ஆசை, இல்லை இவங்க கூட நடிக்கணும் ஆசை அப்படின்னு ஏதாவது ஆசைகள் இருக்கா? யார் கூட இந்த கேரக்டர் பண்ணணுன்ற பர்டிகுலர் ஆசை? ஏன்னா இப்போ நான் பண்ண ரெண்டுமே கிட்டத்தட்ட கிரேஷ் தான். நான் ஃபஸ்ட்டு படத்தில் சித்திரை செவ்வானம்ல வந்து ஒரு ரேபிஸ்டாக பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ அது நான் என்ன அப்படி பார்த்ததும் கிடையாது. ஐ மீன் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ண முடியுன்ற ஒரு இதுவுமே கிடையாது. பட் அது பண்ணும்போது எனக்கு அதுவும் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இப்போ இந்த படம் பண்ணும்போது எனக்கு சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்த கேரக்டர்ஸ், நல்ல கேரக்டர்ஸ் வந்தால் கண்டிப்பாக எனக்கு பண்ணுறதுக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஓகே. இவங்க கூட நடிக்கணும்னா எல்லாத்துக்கூடயும் நடிக்கணும், எல்லாத்துக்கூடயும் நடிக்கணும்னா. ஸோ எல்லாருக்குமே ஒரு பர்சனல் ஒரு ஆசை இருக்கும்ல. இந்த இந்த சின்ன வயசுலேருந்து நீங்கள் யாருக்காவது ஃபேன் கூட இருந்திருக்கலாம். கமல் சார் கூட நடிக்கணும். கமல் சார் கூட போட நடிப்பேன், பயம் வந்துடும். அதனால கமல் சார் கூட நடிக்கணும். ஓகே, கண்டிப்பாக அது நடிச்சிடலாம். ஏன்னா வேற இப்போ வந்து ஃபீமேல்ஸ் கூட போகலாம். அப்படி ஃபீமேல்ஸ் கூட எனக்கு ஃபீமேல்ஸ் சமந்தா மேம் கூட, எனக்கு சமந்தா மேம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க கூடலாம் நடிக்கணும்னு ஆசை. ஓகே ஓகே நைஸ். ஸோ சேலஞ்சிங்கான விஷயம் இப்போ பேசணும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் இப்போ நெகட்டிவ் ரோல் அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது? சேலஞ்சிங் அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக சொல்லிடலாம், பட் அங்கே ஸ்பாட்டில் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது? இந்த இடத்துல நடிக்கும் போது வேண்டாம்ப்பா, இந்த சீனே வேண்டாம் அப்படின்லாம் நினச்சிருக்கீங்களா? எனக்கு சீனே வேணான்ற மாதிரி தோணுதில்லை. ஏன்னா அவங்க கதைக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அங்கே போய் நம்ம வேணான்னு சொல்கிறதுக்கான எனக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும் போது எனக்கு அந்த கேரக்டரை நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணோம். ஓகே, நான் ஒரு நெகட்டிவ் ஷேட் தான் பண்ணுறேன்றது எனக்கு பிலீஃப் இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கும் அந்த இது வரும். அது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது எனக்கே ஒரு நிமிஷம் என்ன பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ போக 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 அந்த ப்ராசஸில் போக போக கொஞ்சம் மாறி பண்ணும்போது சேலஞ்சிங்காக இருந்துச்சு, பட் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ பெருசு இந்த படத்தில் ஏதாவது சேலஞ்சிங்கான விஷயங்கள் ஏதாவது இருந்ததா? சேலஞ்சிங்காக எனக்கு இருந்த விஷயம் அதுதான். நான் போகிறதுக்கு மட்டும்தான் இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நீங்கள் ஃப்ரேமில் ஒரு 10-11 பேர் 13 பேர்த்துக்கிட்ட பார்க்க போகிறீங்க. அதில் ஒருத்தனா நிற்கும் போது நீங்கள் சும்மா நிற்கிறது கூட கஷ்டம் தான் ஃப்ரேமில். நம்ம சும்மா நின்று வேறு ஏதாவது பண்ணுறோன்ற பேரில் நல்லா பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் நம்ம கிடத்தரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இதுதான் எனக்கு. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இப்போது ஹீரோ ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், யாராவது பேக் பண்ணும்போது நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம், உங்களுக்கு யார் வந்து ரொம்ப டஃப்பாக இருப்பா அப்படின்னா இவங்க அதிகமாக நம்ம நடிக்கணும் அப்படின்ற ஒரு போட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் யார் கூடயாவது போட்டி மாதிரி வச்சு ஒரு காம்படிட்டராக நடிச்சிருக்கீங்களா இது வரைக்கும் கடந்து வந்த பாதைகள்? யாரையாவது ஸ்டேஜ் பிளேஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும்னா ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கும். இப்போ நான் ஒன்று சொன்னால் அதை நீ வாங்கிக்கிட்டா தான் பிளே நகரும். நீ ஒன்று சொன்னால் நான் வாங்கிக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லை நான் மட்டும் ஒன்று சொல்கிறேன் நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும், இல்லை நீ மட்டும் என்ன சொல்கிறேன் நான் திருப்பி ஒன்று அடிக்கிறேன் பாருன்ற மாதிரி இருந்தால் அது சரி வராது. ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து கரெக்டாக போனால் தான் உங்களுக்கு அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம தனியாக மட்டும் தெரிஞ்சு ஒன்றும் வாங்க போகிறது இல்லைல்ல, ப்ராடக்ட் மொத்தம்
ஸோ அடுத்த ஜியா வந்து இந்த டேரக்டர் கூட நடிக்கணும், எனக்கு இந்த டேரக்டர் கூட எனக்கு சான்ஸ் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா அது என்ன டேரக்டர்? எனக்கு வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கணும். வெற்றிமாறன் சார். ஓ, எதனால? தெரியல, பிடிக்கும் வெற்றிமாறன் சார். செல்வராகவன் சார் படத்தில் நடிக்கணும் ஆசை. மணிரத்னம் நிறைய லிஸ்டே போயிட்டு இருக்கும். அதனால ஒரு ஆள் அப்படின்னா இந்த டேரக்டர் கூடனா நான் அவ்வளோதான், நான் நடிக்க வந்ததே இதுக்காக தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்னா அது எந்த டேரக்டரா அப்படின்னு இவங்க கூட நடிச்சுட்டா போதும் அப்படின்ற மாதிரி இல்லை. எனக்கு என்னன்னா இவங்க செட்லலாம் போய் வேலை பார்த்தா எப்படி ஒர்க் ஆகுன்றத கத்துக்கிறதுக்கான ஸ்பேஸ் எனக்கு இருக்குன்றது தான் தோணும். ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு ஆசை? ஏன்னா இதுவும் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குன்றது எனக்கு தெரியும். லைக் லைஃப் லாங்கே ஃபுல்லாக லேர்னிங் ஜேர்னி தான்றதும் இருக்குல்ல. ஸோ எனக்கு இப்போ தான் உள்ள ஆரம்பிக்கிறோன்ற போது ஒரு செட்டுமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் எனக்கு பார்த்து எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஆக்டர்ஸ் கிட்டலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சினிமா மீடியா அப்படின்னாலே இது ஒரு நிரந்தரம் இல்லாத வேலை அப்படின்றது தான் எல்லாருக்குமே இருக்கிற மைண்ட். ஸோ நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இல்லையா, ஸோ ஃப்யூச்சர் பற்றி தெரியாமல் தான் எல்லாருமே இதுக்குள்ள வந்திருக்கோம். இதை பற்றி உங்ககிட்ட இது வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எந்த நம்பிக்கையில் இப்போ வரைக்கும் நீங்கள் சர்வே ஆகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அப்பா ஃபீல்டில் தான் இருந்தார். அப்போது இந்த சினிமா என்னோட போயிட்டுன்ற சொன்ன ரீசனே அன்சர்டனிட்டி தான். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு மாதம் நீங்கள் திடீர்னு 500 கேட்டிங்கன்னா 1000 கிடைக்கும், அடுத்த மாதம் 500 கேட்டிங்கன்னா 500 கிடைக்கும், அடுத்த மாதம் 500 250 கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அன்சர்டனான ஒரு இது தான். ஸோ அது எனக்கு முன்னாடியே தெரியும். இப்போ வீட்லேயே அப்படி தான் இருந்தனால எனக்கு தெரிஞ்சது. அதை தாண்டி இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதும் அதுதான். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும். ப்ளஸ் என்ன நான் பார்த்துக்கணும், நான் வந்து இதை ட்ரை பண்ணுறது எனக்கு பிடிச்ச ட்ரை பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணுறதுனால வேறு யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் லைக் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லபடியாக போச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சினிமாவில் சர்வைவ் ஆகுது, சஸ்டெயின் பண்ணுறது எப்படின்றத கற்றுக்கிட்டேன்னா. ஓகே. ஸோ அடுத்து உங்களுக்கு அப்புறம் ஒரு ஜூனியரோ யாரோ ஒருத்தவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரன்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் ஆசைப்படுவேன் அப்படின்னா என்னவா இருக்கும்? அடுத்த ஜூனியர் நான் இது வரைக்கும் ஆடிஷன் போயிட்டு தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்ககிட்ட சொல்கிறது போனால் ஜென்யூன் ஆடிஷன்ஸ் போங்கன்றது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு லெவல் வரைக்கும் ஓப்பன் ஆடிஷன்ஸ் நிறையா போயிட்டே இருப்போம். நம்ம எங்கே போனாலுமே ஒரு ஹோப் இருக்கும், ஒரு வேளை கிடச்சிட்டா அப்படின்ற ஒரு ஹோப்னாலேயே போயிடுவோம் எங்கள் ஆடிஷன்ஸ்னு பார்த்தாலுமே. ஆனால் கூட உங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்கா இல்லையா, உங்கள் வயசுக்கு அந்த கேரக்டர் இருக்கா இல்லையான்றதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி போய் நீங்கள் நிறையா எனர்ஜி ட்ரெயின் பண்ணிக்காம. ஆனால் நான் எப்படி அதை பார்த்தேன்னா அந்த ஆடிஷன்ஸ் போய் எனக்கு ப்ராக்டிஸ் மாதிரி தான் பார்த்தேன். இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு 3-4 ஆடிஷன் போகிறோம், அங்கே போய் சும்மா நடிச்சிட்டு வந்தோம், ஓகே அது நம்ம ஏதோ ப்ராக்டிஸ்லேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அடுத்து யாராவது இன்னும் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, பட் யாராவது கேட்டாங்கன்னா ஜென்யூன் ஆடிஷன்ஸ் போங்கன்றது மட்டும் தான். ஸோ அந்த பெருசு படத்தில் நிறைய பாட்டிலாம் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுமே இப்போ நம்ம கூட கற்றுக்கலாம். அங்கே இருக்கிற பாட்டி அந்த ஊரில் இருக்கிறவங்க சில பேர் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கற்றுக் கொடுத்த மூமெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, எப்படி கற்றுக் கொடுத்தாங்க, அவங்க எப்படி அதை உள்வாங்கி நடிச்சாங்க, அதெல்லாம் டைரக்ஷன் டீம் ஃபுல்லாகவே அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இப்போ இருக்க பாட்டிலாம் இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணி நடிக்க உட்காந்தாங்க. அது நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்றதை பொறுத்து அதான் டைரக்ஷன் டீமில் தான் இருக்காது எல்லாமே. அதை எப்படி நம்ம கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சவங்க கிட்டேருந்து வாங்குறோன்றதை பொறுத்து தான். ஸோ டைரக்ஷன் டீம் சூப்பராகவே பண்ணாங்க. ஐ மீன் பாட்டி அவங்க இன்னும் இல்லை, எல்லா கேரக்டர்ஸ்க்குமே என்னென்ன பண்ணணும் எப்படின்றது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா வயசானவங்க அப்படிங்கும்போது நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் ஒரு பாட்டியை வந்து ஒரு ஸ்க்ரீன் மட்டும் நடிக்க சொன்னாலே வெக்கப்படுவாங்க. ஸோ ஊரில் இருக்கிறவங்க ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி எடுத்திருப்பாங்கன்னு தெரியாது. தென் வந்து நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் சிரிச்சிருக்கீங்களா பாட்டியெல்லாம் நடிக்கும் போது ஏதாவது? ஏன்னா நிறைய காமெடி சீன்ஸ்லாம் வந்தது. இப்போ இந்த படத்திலே பெருசுன்றவர் வந்து ஒரு தாத்தா தான் நடிச்சிருப்பாரு. அவரு நீங்க பாத்தீங்கன்னா லைக் த்ரூ அவுட்டா அவர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கிறதே கஷ்டம் தான். ஸோ அவர்கிட்ட அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவரை கரெக்டாக செட்டில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் அதை எப்படி பார்த்துக்கிறாங்க, எப்படி ஸ்மூத்தாக சீம்லெஸ்ஸாக கூப்பிட்டு போகிறாங்கன்றதுல தான் இருக்கு. ஸோ அது எனக்கு செட்டில் சிரிப்பு வந்ததுன்னா எனக்கு 2-3 அதான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருக்கும்போது என்ன ஆகும்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கர கிரியேட்டிவ், பயங்கர ஸ்பான்டேனியஸ். ஸோ பண்ணும்போது என்னாகும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஸ்கிரிப்ட்ன்றதை தாண்டி இம்ப்ரூவ் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்த்து எனக்கு எப்படி இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும். அதில் சிரிப்பு அடக்கணும், ஆனால் அடக்கவும் முடியாதுன்ற மாதிரி இருக்கும். நல்ல சில வாட்டி சிரிச்சதெல்லாம் வந்து கட்டாக போயிடும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக சிரிக்க மாட்டேன், கண்ட்ரோலாக தான் இருக்கும். கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ சினிமா மீடியா அப்படின்னு வரும்போது ஃபீமேல் உள்ளே வராங்க. இப்போ எங்களை மாதிரி யாராவது உள்ளே வராங்கன்னா எங்கள் ஃபேமிலி என்ன சொல்லுவாங்கன்னா வேண்டாம், ஸோ நிறைய விஷயங்களை நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பெண்களுக்கு அது மாதிரி இருக்கிற மாதிரி ஆண்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களவுக்கு அந்த இது இருக்குமா? நான் லைக் கம்பேர் பண்ண விரும்பலை. லைக் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். பட் என்னென்னா லைக் பேசிக்காக எங்கள் பேச்சுலர்ஸ் தான், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே இந்த சினிமா சர்க்கிளில் இருக்கும். பேச்சுலர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு வீடே கிடைக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலுமே இப்போ போகிறீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே சூப்பர், சினிமாவில் இருக்கீங்கன்னா வேணான்ட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதை தாண்டி அவங்க மந்த்லி எப்படி ஓட்டுறதுன்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போராட்டமாக இருக்கும். கண்டிப்பாக அதுவே அந்த மாதிரி தான் லைக் நிறையா இருக்கும். அதை தாண்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி அது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். ஸோ அது அந்த ப்ராசஸ் ஆஃப் ஜேர்னி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக சூப்பராக எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்ணீங்க. ஸோ பெருசு படத்தை தொடர்ந்து இன்னும் நிறைய படங்களை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும். ஸோ ஜீவா சார் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இன்னும் நாங்கள் அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வீப்ளே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய விஷயங்களை நமக்காக ஜீவா சார் ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிகழ்ச்சி நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கெஸ்ட்டு கூட வந்து மீட் பண்ணும் வரை டாடா பை பாய் சொல்லிக்கிறது உங்கள் ஸ்னேகா. தேங்க்யூ.